அன்புநேயர்களே, இந்த வாரமே நாம் ஒரு செய்தி வழங்கியிருந்தோம். வளைகுடா முழுவதும் மொசாட்டின் உளவாளியாக இந்தியர்கள். இந்த செய்தி செய்தி வளைகுடாவில் பெறப்பட்ட செய்திதான். இப்பொழுது வளைகுடாவில் 2 நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு இறுக்கமான செயல்பாட்டை கொண்டு வந்திருக்கின்றது. இது ஒரு வேடிக்கையான விடயம் தான். வளைகுடாவில் இன்று ஒரு பேசுபொருளாக மாறியிருப்பது சவுதி அரேபியா மற்றும் குவைத் நாடுகள் இஸ்ரேலிய பாஸ்போர்ட் ஹோல்டர்களை தங்கள் நாட்டுக்குள் நுழைவதற்கு அதிகாரப்பூர்வமாக தடை விதித்துள்ளது. அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டால் உடனடியாக கைது செய்யப்படுவார்கள் என்றும் 2 நாடுகளும் எச்சரித்திருக்கின்றது. சவுதி அரேபியா மற்றும் குவைத் இஸ்ரேலிய பாஸ்போர்ட் வைத்திருப்பதற்கு தடை. இதுதான் இன்றைய உலக பரப்பில் மிக முக்கியமான செய்தியாக பார்க்கப்படுகிறது. இதுல ஒரு வேடிக்கை விடயம் இருக்குது, நாங்கள் சொல்லுவோம். குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தில் சவுதி அரேபியா மற்றும் குவைத் அனைத்து இஸ்ரேலிய பாஸ்போர்ட் ஹோல்டர்களுக்கும் தங்கள் நாடுகளுக்கு நுழைவதை அதிகாரப்பூர்வமாக தடை விதித்து செய்தி வெளியாகி இருக்கின்றது. அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டால் உடனடியாக கைது செய்யப்படுவார்கள் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். இந்த நடவடிக்கை மத்திய கிழக்கில் அதிகரித்து வரும் பதற்றங்களை அடிகோடிட்டு கோடிட்டு காட்டுவதாகவும் ஒரு செய்தி உலக பரப்பில் வருகின்றது மற்றும் எல்லை கொள்கைகளில் ஒரு கூர்மையான மாற்றத்தை குறிக்கிறது. சவுதி அரேபியா மற்றும் குவைத்திற்குள் இஸ்ரேலிய குடிமக்களை தடை செய்யும் முடிவானது இஸ்ரேலிய கொள்கைகளுக்கு எதிரான திட்டமிட்ட மற்றும் ஒருங்கிணைந்த நிலைப்பாட்டை பிரதிபலிக்கிறது என்றும் பிராந்திய ஒற்றுமைக்கு தைரியமான நடவடிக்கை தேவை என்று 2 நாடுகளும் வலியுறுத்தியுள்ளது. இது ஒரு கண்துடைப்பு தான். இது நாம் சரியாக சொல்லப்போது ஒரு கண்துடைப்பு தான். இது எதுக்காக வராங்க? கட்டார் மேல அண்மைய தாக்குதல் இருக்குல்ல, இந்த தாக்குதலுக்கு பிறகு அரபியர்கள் கொஞ்சம் அச்சம் கொள்கிறார்கள். இது ரம்ஸ் மாமுக்கு தெரியாம இந்த தாக்குதல் நடந்திருக்காது. இப்ப ரம்ஸ் மாமு ஒரு உத்தியோகபூர்வமா சொல்லியிருக்காரு, இனிமேல் அவங்க அடிக்க மாட்டாங்க. யாருக்கு? கட்டாருக்கு அடிக்காதான். அடிக்க சொல்றது மாதிரிதான், நிப்பாட்டுறது மாதிரிதான். அதாவது சரியா சொல்ல போனால் அவர் ஸ்டார்ட் பண்றது அவர் தான், பிரேக் பண்றது அவர் தான். ரம்ஸ் மாமுடைய கூத்து தான் இஸ்ரேல் ஊடாக பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது. அவங்க ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய பிளைட் ஒன்று லஞ்சமா கொடுத்தாங்க கட்டார். யாருக்கு? இவருக்கு தான், ரம்ஸ் மாமுக்கு. ரம்ஸ் மாமு அது கைவிடப்பட போகுது. அமெரிக்க தேசம் பார்த்தால் பிந்திய காலங்களில் மிக விரைவில் அமெரிக்கா ஒரு தனிமைப்படுத்தும் நாடாக வரப்போகின்றது. அந்த அளவுக்கு தான் சீனா தனது பலத்தை நிரூபித்து வருகின்றது. தைரியமான நடவடிக்கை தேவை என்று 2 நாடுகளும் வலியுறுத்துகிறது. குறிப்பாக சமீபத்திய மாதங்களில் அதிகரித்த பதற்றங்களை கருத்தில் கொண்டு இந்த கொள்கை மாற்றம் கணிசமான எடையை கொண்டுள்ளது. இது மற்ற அரபு நாடுகளை இது போன்ற கட்டுப்பாடுகளை ஏற்க செய்யும் என்றும் சொல்லப்படுகின்றது. பிராந்திய மற்றும் சர்வதேச விளைவுகள் சவுதி அரேபியா மற்றும் குவைத் ஆகியவை இஸ்ரேலிய பாஸ்போர்ட் ஹோல்டர்களை தங்கள் நாடுகளுக்கு நுழைவதை அதிகாரிகமாக தடை விதித்துள்ளதானது 2 நாடுகளுக்குமான ஒரு முரண்பாடுகளை உருவாக்கி இருக்கிறதாகவும் சொல்லப்படுகின்றது. சவுதி அரேபியா இஸ்ரேலிய குடிமக்களுக்கு எதிராக உறுதியான நிலைப்பாட்டை எடுப்பது இது முதல் முறை அல்ல. 2020ஆம் ஆண்டில் 2 நாடுகளுக்கும் இடையில் ராஜதந்திர உறவுகள் இல்லாததால் இஸ்ரேலியர்கள் சவுதி அரேபியாவில் வரவேற்கப்படுவதில்லை என்ற ஒரு குறைபாடும் இருக்கின்றது. குவைத் தனது எதிர்ப்பில் தொடர்ந்து இருந்து வருகிறது. இஸ்ரேல் வழங்கிய பாஸ்போர்ட் அல்லது இஸ்ரேல் நாட்டிற்கு பயணத்தை ஆவணப்படுத்தும் எவருக்கும் நுழைய அனுமதி மறுக்கிறது. அரபி தேச முட்டாள்களா, அதை நாம அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை தான். அவர்கள் ஒருபோதும் அதாவது சாதாரண டூரிஸ்ட்ல உங்க நாட்டுக்கு வர வேண்டிய அவங்களுக்கு தேவையே கிடையாது. அவனுங்கள் கடல்ல உங்க கடல்ல நீஞ்ச வருவானா? அவன் பாலிக்கு போவான். இங்க எங்கது இந்தியாவுல பல இடங்களுக்கு போவாங்க. பாலி இருக்குது, இங்க இந்தோனேஷியால பாலி இருக்குது, நம்ம ஸ்ரீலங்கா இருக்குது, இந்தியாவுல நல்ல இடம் மறந்து போச்சுப்பா, அதுவும் இருக்குது. அதுங்க பெங்களூர் ஏரியாவில், ஆந்திராவெல்லாம் இருக்காது, மிகவும் ஃபேமஸான ஒரு பிளேஸ் இருக்கு. அங்க எல்லாம் போகாம அங்க உங்களோட குளிர் தண்ணிக்குள்ள இஸ்ரேலுக்காரன் நீஞ்சதுக்கு வரப்போறல, ஷேவிங் செய்யும் வரப்போறல. அவன் வரப்போறது அமெரிக்கா பாஸ்போர்ட்ல. நீங்க செய்யக்குள்ள அமெரிக்கா பாஸ்போர்ட்டையும் சேர்த்து சொல்லிக்கவும் இல்லை. இதைத்தான் நாம ஒரு கண்டுடைப்புன்னு ஒரு பொய் வேஷம். இது கட்டார வேணுமென்னா திருப்திப்படுத்துவா இருக்கல. அவளுக்கெல்லாம் படிப்பு அறிவு இல்லானே.
அரபியர்கள் ஒரு படித்த பலமும் இல்லை, அவருக்கு அறிவுபூர்வமான பலமும் இல்லை. அவர்கள் இந்த சுகபோகத்தில் வாழ்கிறவர்கள். ஒரு முழு ஆட்டை சமைத்து கொஞ்சம் அப்படி கை தொட்டு சாப்பிட்டு வீசுகிறவர்கள். அங்கு பலஸ்தீனத்தில் மாசக்கணக்காக மக்கள் பட்டினியால் சாகின்றவர்கள், சிறுமிகள், நடுத்தர வயது வாலிபர்கள் எல்லாம் சாகின்றார்கள். இந்த காட்டரபிகள், படிப்பில்லாத அரபிகள் ஏராளமான உணவுகளை வீசி வருகின்றார்கள். இதை நாம் கண்கூடா பார்க்கக்கூடிய செய்தி. அவர்கள் வரப்போவது அமெரிக்கன் பாஸ்போர்ட்ல. இது எப்படி பார்க்கணும் என்றால், வளைகுடாவுக்குள் இப்ப இந்தியன் நேர ஒருபோதும் இந்த மொசாட் ஏஜென்ட் இல்லை தானே. வளைகுடா முழுவதும் அவனோட ஏஜென்ட் இருக்குது. நேரடியாக இஸ்ரேல்காரங்க நாட்டுக்குள்ள வந்துதான் அவங்க ஸ்பைஸ் எல்லாம் செட் பண்றாங்க. அதுக்காகத்தான் இவங்க இந்த ஹோல்டர், இந்த இஸ்ரேல் பாஸ்போர்ட் ஹோல்டர்களை தடை செய்தால் இந்த லிங்க உடைக்கலாம் என்று பாக்குறாங்க மோட்டர் பயில்கள். அவன் பாருது அமெரிக்கன் பாஸ்போர்ட்ல. இப்ப பொத்திவில்லையும் நிறைய உளவாளி வந்திருக்கிறாங்க. பாஸ்போர்ட் ஹோல்டர் எல்லாம் USA பாஸ்போர்ட். இஸ்ரேல் பரிந்துரைக்கிற எத்தனை நபர் என்றாலும் வித்தின் 1 ஹவருக்குள்ள அமெரிக்கா பாஸ்போர்ட் வழங்கப்பட்டு அவருக்கு உலகத்தின் எந்த நாட்டுக்கும் போறாங்க வராங்க. உங்களுக்கு இஸ்ரேல் ஒட்டியா இருக்குது மோட்டு பசங்க செய்யக்குள்ள அமெரிக்கா பாஸ்போர்ட் சொன்னதான் சாத்தியப்படும். அந்த சாத்தியம் இல்லாம இஸ்ரேல் மட்டும் சொல்லக்குள்ள இது எந்த அளவுக்கு சாத்தியப்பட போகுது? இது கட்டார் நாட்டை திருப்திப்படுத்தும் ஒரு கண்துடைப்பு. அவ்வளவுதான். கட்டார் என்ன நினைச்சுப்பாரு, நம்மட ஒத்துழைக்கிறாரு, சவுதி குவைத் ஒத்துழைக்கிறாரு. குவைத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட காலமாக அது தடையில் இருக்குத்தான். ஆனாலும் உங்க நாட்டுக்குள்ள அமெரிக்கன் தானே வரான், அமெரிக்க பாஸ்போர்ட் ஹோல்டர் தானே வச்சுட்டு வரான். அதனால இது ஒரு இஸ்ரேலுக்கு இது ஒரு பாதகமான செய்தியாக நான் பார்க்க மாட்டேன். இஸ்ரேலும் அப்படித்தான் பார்க்கும். அதை போட நீ கிடக்குற, நாங்க அமெரிக்க பாஸ்போர்ட்ல வந்து எங்களுக்கு தேவையான மொசாட் உளவாளிகளை நாங்க தயார் பண்ணுவோம். இதுதான் சின்ன விஷயம். குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தில் சவுதி அரேபியா மற்றும் குவைத் ஆகியவை அனைத்து இஸ்ரேலிய பாஸ்போர்ட் ஹோல்டர்களுக்கும் தங்கள் நாட்டுக்குள் நுழைவதை அதிகாரப்பூர்வமாக தடை செய்துள்ளதானது மிகப்பெரிய ஒரு புகைச்சலை உருவாக்கி இருக்கின்றது. அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டால் உடனடியாக இமிடியேட் அட்டென்ஷன் கைது செய்யப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இந்த நடவடிக்கை மத்திய கிழக்கில் மிகப்பெரிய ஒரு தாக்கமான செய்தியாக அவங்க சொல்றாங்க. நான் சொல்ல மாட்டேன். அது ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர போறல. இஸ்ரேல்காரன் இவங்கட வளைகுடா எங்கும் அவன் போக வேண்டிய தேவையும் இல்லை அவனுக்கு. இஸ்ரேலிய குடிமக்கள் சவுதி அரேபியா மற்றும் குவைத்துக்கு நுழைவதை தடை செய்யும் முடிவு இஸ்ரேலிய கொள்கைகளுக்கு எதிரான திட்டமிட்டு ஒருங்கிணைக்கப்பட்ட நிலைப்பாட்டை குறைக்கிறதாகத்தான் இஸ்ரேலிய சொல்கின்ற. இஸ்ரேல் இதை பத்தி எந்த ஒரு எதிர்ப்பு செய்தியும் சொல்ல அவனுக்கு தேவை. அவன் சிரிச்சிருப்பான் இந்த செய்தியை பார்த்து போட்டு. அவனுக்கு இது ஒன்றும் நடக்க போறலையே. ஒருங்கிணைந்த நடவடிக்கை மத்திய கிழக்கு புவிசார் அரசியலில் அலையடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது கூட்டாளிகள் மற்றும் செயல்பாட்டாளர்களை ஒரே மாதிரியாக பாதிக்கும். எரிசக்தி பாதுகாப்பு, பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் கடல்சார் வருத்தத்துக்காக வளைகுடா நாடுகளை நம்பியுள்ள மேற்கத்திய பங்காளிகள் ஒருங்கிணைப்பு பெருகிய முறையில் சிரமப்படலாம். இந்த தடை பிளவுகளை ஆழப்படுத்தலாம். முக்கிய பிரச்சனைகளில் ஒத்துழைப்புக்கான வசதிகளையும் வாய்ப்புகளையும் குறைக்கலாம் என்றும் சொல்லப்படுது. என்ன கேட்டால், ஒரு அரசியல் ரீதியாக ஆய்வு ரீதியாக நாம் பார்க்கின்ற போது இது எந்த ஒரு பாதிப்பையும் இஸ்ரேலுக்கு ஏற்படுத்தாது. இது அடித்து இடித்து சொல்லலாம். இந்த தடை இஸ்ரேலுடனான அதன் கூட்டணியையும் வளைகுடாவில் கூட்டாண்மையும் சமநிலைப்படுத்துவதற்கான நீண்டகால அமெரிக்க முயற்சிகளை சிக்கலாக்குறது. அமைதி வழிகளை உறுதிப்படுத்த அமெரிக்கா வழிகளை தேடுவதால் இந்த நேரம் குறிப்பிடத்தக்கது என்று பார்வையாளர்கள் வாதாடுகின்றனர். சர்வதேச எதிர்விளைவுகள் கவலையாக உள்ளன என்றும் ஐரோப்பிய அரசாங்கங்கள் பயணம் மற்றும் வர்த்தக சிக்கல்கள் குறித்து அமைதியின்மையை வெளிப்படுத்துகின்றன. சவுதி அரேபியா இஸ்ரேலிய குடிமக்களுக்கு எதிரான உறுதியான நிலைப்பாட்டை எடுப்பது என்பது இதை கொஞ்சம் ஆழ்ந்து பரிசீலிக்க வேண்டும் என்றும் ஒரு செய்தி சொல்லுகின்றது. இஸ்ரேல் வழங்கிய பாஸ்போர்ட்டில் மாத்திரம்தான் இவர்கள் வரணும் என்று தேவை அவர்களுக்கு இல்லை. இஸ்ரேலிய பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்கள் மத்திய அரசின் முன்னோடி இல்லாத அளவிலான கட்டுப்பாட்டை எதிர்கொள்கின்றனர். இது கிழக்கு ராஜதந்திரத்தின் பலவீனமான நிலையை எடுத்து காட்டுகின்றது. பாஸ்போர்ட்டில் இஸ்ரேலிய முத்திரைகள் அல்லது இஸ்ரேலுக்கான முந்தைய பயணத்துக்கான சான்றுகளை கொண்ட பயணிகளும் கட்டுப்பாடுகளை எதிர்கொள்ள நேரிடும்.
இந்த வளர்ச்சி சாத்தியமான மனிதாபிமான அல்லது ராஜதந்திர சம்பவங்கள் குறித்த கவலைகளை எழுப்புகிறது. பயணிகள் மற்றும் சர்வதேச விமான நிறுவனங்கள் இருவரையும் ஆபத்தான நிலையில் வைத்திருக்கிறது. இதே போன்ற கட்டுப்பாடுகளை கொண்ட பிற நாடுகள் இஸ்ரேலிய பாஸ்போர்ட் வைத்திருப்பதற்கு பல நாடுகள் கட்டுப்பாடுகளை கொண்டிருக்கும். அவற்றில் இஸ்ரேலிய குடிமக்களுக்கு நுழைவதை மறுக்கும் நாடுகள் அல்ஜீரியா, பங்களாதேஷ், புருனே, ஈரான். இந்த நாடுகள் முன்னணியில் இன்னும் இருக்கின்றது. ஆனால் இந்த நாடுகளுக்கு நாம சொல்லுவது என்னவென்றால், இது இஸ்ரேலுக்கு ஒருபோதும் ஒரு வீதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அது எந்த சந்தேகம் இல்லை. ஏனெனில் அவர்கள் உளவு வேலைகளுக்காகவும் அவர்கள் நாட்டு தேவைகளுக்காகவும் அவர்கள் வந்து செல்லும் நாடு அந்த பாஸ்போர்ட் என்பது அமெரிக்க பாஸ்போர்ட். அமெரிக்கா தான் எல்லாம். அமெரிக்கா அதுக்கு பின்னால் நிற்பதால் நாம் ஏற்கனவே பலமுறை சொல்லி இருக்கின்றோம், அமெரிக்காவின் பின்புலத்தில் இஸ்ரேல் இருந்து ஆடுவதால் அதை அவ்வளவு சிம்பிளாக வெற்றி கொள்ள முடியாது. இப்ப பாருங்கள், இப்ப கட்டார் தலைமையில இந்த வாரமாக தொடர்ந்து ஒரு பேச்சுவார்த்தை செஞ்சாங்க, ஏதாவது ஒன்று அமைக்கலாம் சேரலாம். அது ஒன்று நடக்கப்பா எல்லாம் போய் கட்டார் இப்ப சொல்றாரு, நாங்க அடிக்க போறோம். நீங்க எப்படி அடிப்பீங்க? உங்களுக்கு எந்த பலமும் இல்லை, உங்கள்கிட்ட அது கிடையாது. நீங்க தைரியம் என்றால் உடனடியாக அமெரிக்க படைகளை எல்லாம் மூடிட்டு ஈரானுக்கு கொடுக்க போறீங்களா? ஈரானுக்கு எடுக்க உங்களுக்கு வசதி இருக்கா? அது அந்த ஆய்வு அடுத்த ஆய்வில் பார்ப்போம். நன்றி. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.